ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏலக்காய். இந்த கேசரி செய்யும் போதோ, பாயாசம் செய்யும் போதோ, பிரியாணி செய்யும் போதோ எதுக்கு எடுத்தாலும் ஏலக்காய் ஏலக்காய் ஏலக்காய். அந்த ஏலக்காயை பற்றி தான் அதனோட பெனிஃபிட், தீமைகள், அதனோட பயன்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் செரிமானத்தை மேம்படுத்துதல், வாய் துர்நாற்றத்தை நீக்குதல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் உடலின் நச்சுக்களை வெளியேற்றுதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகளை கொண்டுள்ளது. இது சளி, இருமல் மற்றும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. ஏலக்காயின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இதோ வாங்க பார்க்கலாம். செரிமானம் மேம்படும். ஏலக்காய் குறிப்பாக இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது. வயிற்றுப்பொருமல், அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றை தடுத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது. இரத்த அழுத்தம் குறைத்தல். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இரத்த அழுத்த அளவை இயற்கையாகவே சீராக்க உதவும். வாய் ஆரோக்கியம். இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது வாய் துர்நாற்றத்தை நீக்கி ஈறு நோய்களை தடுக்கும். எடை இழப்பு. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலின் தண்ணீர் தேங்குவதை குறைத்து எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. நச்சுக்களை வெளியேற்றுதல். ஏலக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. சளி மற்றும் இருமல் நிவாரணம். சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பயன்படுத்தும் முறை. தினமும் இரவு உணவிற்கு பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது அல்லது ஏலக்காய் தேநீர் அருந்துவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் போது நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதிகமாக ஏலக்காய் சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் ஏற்படும். ஏலக்காயின் நன்மைகள், தீமைகள். செரிமானத்தை மேம்படுத்துதல், இரத்த அழுத்தத்தை குறைத்தல், அலர்ஜி பண்புகள். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள வீக்கத்தை குறைத்து நச்சுக்களை நீக்குகின்றன. ஏலக்காயின் தீமைகள், பக்க விளைவுகள். ஒவ்வாமை. சிலருக்கு தோலில் அரிப்பு, வீக்கம் போன்ற ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம். செரிமான கோளாறுகள். அதிகப்படியான நுகர்வு, குமட்டல், வயிற்று வலி அல்லது வயிற்றுப்போக்கிற்கு வழிவகுக்கும். மருந்து தொடர்பு. இரத்தத்தை மெலிதாக்க மருந்துகளுடன் வினைபுரியலாம். கர்ப்பகால பாதிப்புகள். கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் உட்கொள்வது பாதுகாப்பற்றதாக இருக்கலாம். ஏலக்காயை மிதமான அளவில் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது சிறந்தது. மருந்து உட்கொள்பவர்கள் அதிகளவு எடுத்துக்கொள்வதற்கு முன் டாக்டரை நாம் பார்க்கணுமா? ஏலக்காய் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏலக்காய் ஆண்மை குறைவு. ஏலக்காய் எப்படி சாப்பிடுவது? ஏலக்காய் சாப்பிடுவதால் தீமைகள் எல்லாமே லைனாக பார்க்கலாம். ஏலக்காய் ஆண்மை குறைவு. ஏலக்காய் ஆண்மை குறைவை ஏற்படுத்துவதை மாறாக பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஒரு இயற்கை மருந்தாகும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து பாலியல் உணர்வை தூண்டுகிறது மற்றும் முன்கூட்டியே விந்து வெளியேறுவதை தடுக்க உதவுகிறது. தினமும் இரவில் பாலில் கலந்து அல்லது மென்று சாப்பிடுவது நரம்பு தளர்ச்சியை நீக்கி உடல் வலிமையை அதிகரிக்கும். ஏலக்காயின் பாலியல் ஆரோக்கிய நன்மைகள். பாலியல் உணர்வு மற்றும் திறன். ஏலக்காய் குறிப்பாக படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஆண்களின் உடல் வெப்பத்தை சீராக்கி பாலியல் செயல்திறனை மேம்படுத்துவதாக நாட்டு மருத்துவத்தில் கூறப்படுகிறது. இரத்த ஓட்டம். இது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி பாலியல் குறைபாடுகளை நீக்க உதவுகிறது. இரவு படுக்கை முன் 1 அல்லது 2 ஏலக்காய்களை நன்று மென்று சாப்பிட்ட பின் வெதுவெதுப்பான நீர் அல்லது பால் அருந்தலாம். நீண்ட கால அல்லது கடுமையான ஏலக்காய் தூங்காததுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.